டைபோல் மூமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கோவேலண்ட் பாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக ரெண்டு எலக்ட்ரான்ஸ் தேவை. அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் மியூச்சுவலா ஷேர் ஆகியிருந்தா அது கோவேலண்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் H'H, இங்க Hக்கும் இன்னொரு Hக்கு இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாண்ட் நான் போலார் கோவேலண்ட் பாண்ட். ஏன்னா இங்க ரெண்டு ஆட்டமும் சேம். இப்படி ரெண்டு ஆட்டமும் சேமா இருந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆனா அது நான் போலார் கோவேலண்ட் பாண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் H'Cl. இங்கே ஹைட்ரஜனுக்கும் Clக்கும் இடையில ஒரு கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது போலார் கோவேலண்ட் பாண்ட். ஏன்னா ரெண்டு ஆட்டமும் டிஃபரண்ட். ஓகே, கோவேலண்ட் பாண்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு நாம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல போலார் கோவேலண்ட் பாண்டோட பொலாரிட்டி, அதாவது அந்த பாண்டை ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டமும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாக மாறி இருக்கிறது என்பதை மெஷர் பண்ண நாம யூஸ் பண்றதுதான் டைபோல் மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் H'Cl, இங்க ஒரு போலார் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. டைபோல் மூமெண்ட்னா இந்த ரெண்டு ஆட்டமும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போலா மாறி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நாம யூஸ் பண்றதுதான் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் பாலிங் என்கிற சயின்டிஸ்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. டைபோல் மூமெண்ட்டை மெஷர் பண்ண நாம யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா mu = Q/d. இதுல மியூனா டைபோல் மூமெண்ட், Qனா மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், அதாவது அந்த டைபோலின் மீது இருக்கும் சார்ஜின் எண் மதிப்பு. Dனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ், அதாவது இரண்டு போல்களுக்கு இடைப்பட்ட தூரம். புரிய வைப்பதற்காக நாம ஏற்கனவே எடுத்த HCl எடுப்போம். டைபோல் மூமெண்ட் ஃபார்முலா mu = Q/d. இதுல Qனா இந்த இரண்டு போலில் ஏதாவது ஒன்றில் இருக்கும் சார்ஜின் எண் மதிப்பு. Dனா இந்த ரெண்டு போல்களுக்கு இடைப்பட்ட தூரம். மேலும் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. எனவே அதற்கு எண் மதிப்பும் டைரக்ஷனும் இருக்கும். இங்கு டைபோல் மூமெண்ட் ஆரோ ஹைட்ரஜன்ல இருந்து குளோரினை நோக்கி போயிருக்கு. அதாவது பொதுவாக டைபோல் மூமெண்ட் ஆரோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ல இருந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டை பார்த்து போகும். HCl ஓட டைபோல் மூமெண்ட் வேல்யூ 1.03 D. இங்கு D ன்னு சொல்லக்கூடியது டைபோல் மூமெண்டோட யூனிட். இங்கு D னா டிபை. ஓகே, 1 டிபை is equal to 3.33 into 10⁻30 கூலுமீட்டர். சப்போஸ் ஒரு மாலிகுள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட போலார் கோவேலண்ட் பாண்ட் இருந்தால் நெட் டைபோல் மூமெண்ட் என்பது அனைத்து போலார் கோவேலண்ட் பாண்டுகளின் வெக்டார் சம்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், அந்த மாலிகுள்ளோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாலிகுள்ள ரைட் ஹேண்ட் சைடோட டைபோல் மூமெண்ட் வேல்யூவை லெப்ட் ஹேண்ட் சைடோட டைபோல் மூமெண்ட் வேல்யூ கேன்சல் பண்ணி விட்டுரும். அதனால இந்த மாலிகுள்ளோட கோவேலண்ட் பாண்டோட வெக்டார் சம் இஸ் ஈக்குவல் டு 0. வெக்டார் சம் 0வாக இருக்கிறதுனால டைபோல் மூமெண்ட் mu = 0. டைபோல் மூமெண்டோட அப்ளிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டைபோல் மூமெண்ட் பற்றி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரண்டு ஆட்டமும் சேமாக இருக்கக்கூடிய ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு டைபோல் மூமெண்டோட வேல்யூ mu = 0. ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் H2, N2, O2, etc. செகண்ட் பாயிண்ட், ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு mu ≠ 0. ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்னா ரெண்டு ஆட்டமும் சேமாக இல்லாத மாலிகூல். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HBr, HI, etc. தேர்ட் பாயிண்ட், லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு டைபோல் மூமெண்ட் mu = 0. லீனியர் ட்ரையட்டாமிக் மாலிகூல்னா மூன்று ஆட்டம் கொண்ட ஒரே நேர்கோட்டில் இருக்கும் மாலிகூல். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, பெர்லியம் குளோரைடு, எக்ஸெட்ரா. இதுல கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் பற்றி நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம். அதுல டைபோல் மூமெண்ட் எப்படி 0 ஆகும் என்பதை தெளிவாக விளக்கி இருந்தேன்.
Fourth point, non-linear triatomic moleculeக்கு mu not equal to 0. Non-linear triatomic moleculeக்கு example H2O, H2S, SO2, etc. இதுல H2O ஓட ஸ்ட்ரக்சரை பாருங்க, ரொம்ப கிளியரா தெரியுது. அதுல இருக்கிற 3 ஆட்டமும் ஒரே நேர்கோட்டில் இல்லை. எனவே இந்த மாலிகுலுக்கு mu not equal to 0. Fifth point, symmetric polyatomic moleculeக்கு mu equal to 0. For example, BF3. அதோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு polyatomic molecule. ஏன்னா இந்த மாலிகுல்ல more than 3 atom இருக்கு. இது ஒரு symmetric molecule தான். ஏன்னா இப்படி கட் பண்ணா equal parts கிடைக்கும், இப்படி கட் பண்ணாலும் equal parts கிடைக்கும், இப்படி கட் பண்ணாலும் equal parts கிடைக்கும். Symmetric polyatomic moleculeக்கு dipole moment is equal to 0. Sixth point, unsymmetric polyatomic moleculesக்கு mu not equal to 0. For example, chloroform இது ஒரு unsymmetric molecule. அதாவது இந்த மாலிகுலை எப்படி கட் பண்ணாலும் ஈக்குவல் பகுதிகள் கிடைக்காது. எனவே இந்த மாலிகுலுக்கு mu not equal to 0. Seventh point, பிளேனாரா இருக்கக்கூடிய unsubstituted aromatic compoundக்கு mu equal to 0. For example, benzene, diphenyl, etc. எக்ஸ்பிளைன் பண்ண பென்சீனை எடுப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். பென்சீன் ஒரு பிளேனார் மாலிகுல். ஏன்னா பென்சீன்ல இருக்கிற அனைத்து கார்பன் ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷனும் sp2. ஹைபிரிடைசேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாருங்க. மேலும் பென்சீன் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கடைசியாக இது ஒரு அன்சப்ஸ்டிடியூட்டட் காம்பவுண்ட். அதாவது இதுல இருக்கிற எந்த ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணவில்லை. எனவே இந்த காம்பவுண்டுக்கு mu equal to 0. Eighth point, mono substituted aromatic compoundக்கு mu not equal to 0. For example, toluene அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது ஒரு mono substituted aromatic compound. அதாவது பென்சீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல CH3 போட்டிருக்கோம். இதோட டைபோல் மூமெண்ட் mu not equal to 0. Next one, application of dipole moment. First application, to distinguish between cis and trans isomers. அதாவது cis ஐசோமரையும் trans ஐசோமரையும் வேறுபடுத்தி காட்ட டைபோல் மூமெண்ட் பயன்படுகிறது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண 1,2-dichloroethene எடுப்போம். அதோட ரெண்டு பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டைபோல் மூமெண்டோட வேல்யூவை யூஸ் பண்ணி இதுல எது சிஸ் ஐசோமர் எது டிரான்ஸ் ஐசோமர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி பார்த்தா mu equal to 0, அதாவது டைபோல் மூமெண்ட் equal to 0 னு வரக்கூடியது டிரான்ஸ் ஐசோமர், mu not equal to 0 னு வரக்கூடியது சிஸ் ஐசோமர். Second application, to determine the orientation in benzene ring. அதாவது ஆர்த்தோ, மெட்டா மற்றும் பேரா ஐசோமர்களை வேறுபடுத்தி காட்ட டைபோல் மூமெண்ட் பயன்படுகிறது. இதை எக்ஸ்பிளைன் பண்ண டைக்ளோரோபென்சீனை எடுப்போம். இந்த மூணும் தான் டைக்ளோரோபென்சீனோட பாசிபிள் ஸ்ட்ரக்சர். டைபோல் மூமெண்ட் அதாவது மியூவோட வேல்யூவை யூஸ் பண்ணி ஆர்த்தோ, மெட்டா மற்றும் பேரா ஐசோமர்களை வேறுபடுத்தி காட்ட இயலும். mu equal to 0 னு வரக்கூடியது பேரா ஐசோமர். மேலும் இந்த ரெண்டு ஐசோமர்ல எந்த ஐசோமரோட டைபோல் மூமெண்ட் வேல்யூ அதிகமா இருக்குதோ அது ஆர்த்தோ ஐசோமர், எதோட வேல்யூ கம்மியா இருக்குதோ அது வந்து மெட்டா ஐசோமர். அப்ப இந்த மூணையும் நான் சம்மரைஸ் பண்றேன். mu equal to அதாவது டைபோல் மூமெண்ட் equal to 0 னு வந்தா அது வந்து பேரா ஐசோமர். மத்த ரெண்டுலயும் எதோட டைபோல் மூமெண்ட் அதிகமோ அது ஆர்த்தோ ஐசோமர், வேல்யூ கம்மியா இருக்கக்கூடியது மெட்டா ஐசோமர். Third application, to determine the polarity of molecules. அதாவது ஒரு மாலிகுலில் இருக்கும் போலார் கோவேலன்ட் பாண்ட் எந்த அளவுக்கு போலாக மாறி இருக்கிறது என்பதை டைபோல் மூமெண்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.
இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் மாலிகூல்ஸ ஃபர்ஸ்ட் காலத்துல எடுத்திருக்கோம். செகண்ட் காலத்துல அதோட கரஸ்பாண்டிங் டைபோல் மூமெண்ட், தேர்ட் காலத்துல பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர். இந்த டேபிள்ல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது, டைபோல் மூமெண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. So dipole moment mu directly proportional to percentage of ionic character. Percentage of ionic character increase ஆகுதுன்னா அந்த பாண்டோட polarity, அதாவது அந்த பாண்ட் highly polar பாண்டா இருக்கும்.